ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் மொயினை காமிக்கிறாங்க. அவள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தா அங்கே பாசிட்டிவ்னு வந்துடுது. ஒரு பிளாஸ்பேக் யோசிச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோஸ் யாங் அவங்க மீட் பண்ணி அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது ரெண்டு பேருமே அங்கே வந்து தப்பிச்சு அங்கே ஒரு ஹோட்டல் ரூமுக்குள்ளே போயிருக்காங்க. அப்போ தான் ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. அதெல்லாம் இப்போ நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் அந்த அங்கிள் தானே அப்படின்றத சொல்லிச்சேக்கா. ஐயோ கடவுளே, இப்போ என்னோட பேரண்ட்ஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்னை கொல்லாம விட மாட்டாங்களே அப்படின்ற சட்டி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா வந்து கத்திட்டு இருக்காங்க. வேலை பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்க, வா வெளியே அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்ததும் எந்த வேலையுமே ஒழுங்கா பண்ண மாட்டேயா, ஒழுங்கா போய் ஃபுட்டெல்லாம் வந்து டெலிவரி பண்ணிட்டு வா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுமே எதுவுமே சொல்லலை அவங்ககிட்ட, பேசாமல் அங்கே ஃபுட் எடுத்துகிட்டு கிளம்பிடுறா. அப்போ அங்கே ஹோட்டலில் போய் அதை வந்து இறக்கி வைக்க போகும்போது நம்ம ஹீரோங்க வந்து அவளை நோட்டீஸ் பண்ணிட்டு அவனுக்குமே தெரியுது இந்த பொண்ணு கூட தானே நம்ம வந்து ஒன்றா இருந்தோன்னு சொல்லிட்டு அவளுக்கு அவன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே அங்கிள் நீங்களா அப்படின்றத சொல்கிறா. அவன் ஹெல்ப் பண்ணதும் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுச்சுக்கா. இருந்தாலும் நம்ம ஹீரோங்க ஹெல்ப் பண்ணிட்டு வெயிட்டர் வந்துடுறாரு. அவரை பார்த்துட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் கொடுங்கன்னு சொன்னதுமே அங்கே அவரை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகிருது. நம்ம ஹீரோ ரொம்ப பெரிய ஆள் இல்லையா, ஸோ வந்துட்டு என்ன இவர் கூடவா நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ இனிமேல் ஹாப்பியாகிட்டு அங்கே பேசிட்டுருக்கா. அவங்க வந்து டபுளாக வந்துட்டு பேமெண்ட்டை கொடுக்குறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டதுமே ஹீரோயினுக்கு இன்னுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. இப்போ அங்கிள் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேயுமே பேசிகிட்டு இருக்கோமே நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு இவ எல்லாத்தையும் இப்படி தான் கூப்பிடுவாப்பலான்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. நான் வந்து நீங்கள் அன்றைக்கி பண்ண வேலையால் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், என்னோட பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சால் என்னை கொல்லாம விட மாட்டாங்க, நீங்கள் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் நீ என்ன காசு பறிக்க இந்த மாதிரி ஐடியா பண்ணிட்டுருக்கேன்னு கேட்டதும் அப்படிலாம் கிடையாது, நான் உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன், என்னை வந்து கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அபார்ஷன் மட்டும் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகிட்டாவே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவன் செக் பண்ணி பார்த்தா அங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க உண்மையிலேயே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவன் அபார்ஷன் பண்ணாமல் கூட்டிகிட்டு போனதும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்னோட பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சால் என்னை கொலை பண்ணிடுவாங்க, நான் சின்ன பொண்ணாக வேறு இருந்துகிட்ருக்கேன், நான் எப்படி பேபியெல்லாம் பெற்றுக்க முடியும், ப்ளீஸ் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் இந்த பேபி என்னோடது, நீ வந்து எனக்கு பெற்று தான் கொடுக்கணும், நீ அபார்ஷன்லாம் பண்ணக்கூடாது, நீ உன்னோட பேரண்ட்ஸை பற்றி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சரி ஓகே ஃபஸ்ட்டு நான் இப்போ என்னோட வீட்டுக்கு போகணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அங்கே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறான். அவன் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிச்சேக்கா. நீ ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா என்கிட்ட நீ கால் பண்ணி பேசணும்ல, உன்னோட காண்டாக்ட் நம்பர் கூட அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறான். அப்போ அங்கே போனதுமே அவங்க அம்மா பார்த்தா கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எந்த வேலைக்குமே லாய்க்கு இல்லை, இவ்வளோ நேரமாக ஃபுட்டை டெலிவரி பண்ணிட்டு வர்றதுக்கு எங்கே காசு அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோயின் கொடுத்ததும் நீ போய் இன்னும் வேலை பாரு அப்படின்றத சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா, நேற்று நைட்டு கூட நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன், நான் கொஞ்சம் நேரம் தூங்கணும் அப்படின்றத சொன்னதும் கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. நீ என்ன வந்து எதுக்கு என்ன பேசிகிட்டு இருப்பியா அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் உங்களுக்கு எப்பயுமே என் மேலே லவ்வே கிடையாது, அண்ணனை மட்டும் ரொம்ப பாசமாக தானே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத சொன்னதுமே அவங்க ரொம்ப கோவப்பட்டு திட்டினதும் ஹீரோயின் அழுதுட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிட்டுருக்கா. அப்படி போகும்போதே கார் வந்துடுது விடல. ஹீரோயின் பார்க்காம போனதுமே நம்ம ஹீரோ வேகமாக வந்து பிடிச்சிக்கிறான். என்ன பண்ணிகிட்ருக்க, இப்போ ஆக்சிடென்ட் ஆகியிருந்தால் உன் நிலைமை என்ன இருக்கும், பேபியை ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறவேன்னு சொன்னையே, இதான் நீ கேர் பண்ணிக்கிற லட்சணமான்னு சொன்னதுமே என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்னை திட்டாங்க, அவங்க என் மேலே பாசமாகவே இல்லைன்னு சொல்லிட்டு அழுகிறா. அதை கேட்டுட்டு ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாத வா என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே காரில் வந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்படி போகும்போதே நம்ம ஹீரோயின் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ வந்து அப்படியே அவளை தூக்கிட்டு போய் அங்கே மெத்தையில் படுக்க வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அங்கே மெயிலிட்ட இந்த பொண்ணுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. பிறகு ஹீரோயின் முடிச்சதுமே நம்ம ஹீரோ கேர் பண்ணி தூக்கிட்டு வந்ததெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே ஃபோனில் வந்துட்டு நியூஸ்லாம் பார்த்தா அங்கே ஆக்ட்ரஸ் வின்றவங்க கூட இவருக்கு கனெக்ஷன் இருக்குது, கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறான்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் போய் என்ன இப்படி வந்துட்டு லவ் பண்ணுவார், இந்த பேபிக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன், நான் இப்படி பகல் கனவுலாம் காணக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வீட்டிலேருந்து கால் வந்துடுது. என்ன எங்கே போய் தொலைஞ்ச நீ, வேலை பார்க்காம நீ வாட்டு ஊரை சுற்றிட்டு இருக்கியா இல்லை செத்துக்கிட்டு போயிட்டியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டினதும் இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே போனை தூக்கி எரிஞ்சிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு அப்படின்றத சொன்னதுமே அவன்கிட்ட ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப அழுதுட்ருக்கா. என்னோட பேரண்ட்ஸ் நான் செத்து போனால் கூட கவலைப்பட மாட்டாங்க போல், செத்து போக சொல்கிறாங்க அப்படின்றத சொல்லிட்டு ஃபீல் பண்ணதுமே நீ ஒன்றும் அழுதுட்ருக்காத, நான் இப்போ உனக்காக ஒன்று வாங்கிட்டு வரேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஐயோ கடவுளே வந்து ஃபோனை கோவத்தில் தூக்கி எறிஞ்சிட்டோமேன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா ஃபோன் வந்து சுத்தமாக உடஞ்சி போயிடுது. அப்போ அதை எடுக்கும்போது கையில் வந்து கட்டாகி அங்கே ப்ளட்டிங் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ அவளுக்காக கேக் வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். அவள் கை கட்டாயிருக்கதை பார்த்துட்டு எதுக்காக நீ இப்படிலாம் வந்து இதை போய் எடுத்துட்ருக்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு புது ஃபோன் வாங்கி தரேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளை
உதாரணப்படுத்தி இங்கே இந்த கேக்கை சாப்பிடு அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுமே அதை சாப்பிட்டதுமே ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்களுமே சாப்பிடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்குமே டேஸ்ட் பண்ண கொடுத்துட்ருக்கா. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீங்கள் நாளைக்கு மேரேஜ் அந்த ஆக்ட்ரஸை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறந்துடும். என்னோட பேபியை நீங்கள் எப்படி வந்து பார்த்துக்குவீங்க நல்லபடியா? ஸோ வந்துட்டு நானே என்னோட குழந்தைய வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்ச பிறகு என்னோட குழந்தைய நான் கூட்டிகிட்டு போய் நல்லா பார்த்துக்குருவேன்னு சொன்னதும், இப்போ யார் உன்ட்ட சொன்னது நான் அந்த ஆக்ட்ரஸை லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதுமே நியூஸ் எல்லாமே போயிட்டுருக்கேன்னு சொல்கிறா. அது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரூமர்ஸ் தான், நீ அதெல்லாம் நம்பிட்டுருக்காத. நான் அப்படிலாம் யாரையும் லவ் பண்ண கிடையாது. உன்னோட பேபியும் உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன், ஓகேவா அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுது. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஃபோன் வாங்குறதுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அங்கே சில பேர் ஃபோட்டோஸ் எடுத்ததுமே நம்ம ஹீரோயின் ஃபேஸை ஃபுல்லாக அங்கே கவர் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. எதுக்காக அவ்வளோ பயந்துட்டுருக்க? நான் தான் உன் கூட வரேன்ல, உனக்கு என்ன ஃபோன் பிடிக்குமோ வாங்கிக்கோ அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே ஃபோனை வாங்கிட்டு உடனே அங்கே வீட்டுக்கு வந்துடுறா. அப்போ அங்கே அந்த மெய்ட் வந்துட்டு யங் லேடி அப்படின்றத கூப்பிட்டதுமே, நான் ஒன்றும் யங் லேடிலாம் கிடையாது, நீங்கள் தப்பாக வந்து புரிஞ்சிட்ருக்கீங்க, நான் வந்து அவரை மேரேஜெல்லாம் பண்ண போகிறதில்ல அப்படின்றத சொன்னதும், மேரேஜ் இப்போ பண்ணலன்னா என்ன, கூடி சீக்கிரம் மேரேஜ் ஆயிரும், இப்போ வரைக்கும் அவர் யாரையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோ அந்த ஆக்ட்ரஸ் கூட அவனுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு பேசியிருப்பான் போல், அது எல்லாத்தையுமே அங்கே நியூஸாக போயிட்டுருக்கு. அப்போ அவளோட ஃபேன்ஸ் எல்லாமே அங்கே வந்து கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க, இதுதான் ஃபேக்கான நியூஸ்ன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவை பற்றி ரொம்ப தப்பாக அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வந்து கோவமாயிருது. உடனே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அங்கே அந்த ஹீரோயினுக்கு எதிராக வந்துட்டு அவன் நிறைய வந்து சென்டென்ஸ்லாம் எழுத ஆரம்பிச்சிடுறா. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட இந்த விஷயத்த சொன்னதும் ஹீரோ வீட்டுக்கு அங்கே உடனே கிளம்பி வந்துடுறான். இதெல்லாம் நீ தான் பண்ணிட்டுருக்கியா, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்க அப்படின்றத கேட்டதுமே அவங்க உங்களை பற்றி ரொம்ப தப்பாக பேசினாங்க, அதனால தான் சொன்னதுமே அதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்றத சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஆக்ட்ரஸ் வீட்டையுமே இந்த விஷயத்த சொன்னதும் அந்த பொண்ணு யாரோ அவளோட வீட்டுக்கு முன்னாடி என்னோட ஃபேன்ஸ் அனுப்பி அவளை ஒரு வழி பண்ணுங்க அப்படின்றத சொல்லிடுறா. அங்கே பார்த்தா ஃபேன்ஸ் ஃபுல்லாமே அங்கே வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயத்த கால் பண்ணி சொன்னதுமே அவள் உடனே அங்கே கிளம்பி போகிறா. அப்போ உடனே எவ்வளோ தைரியம் இருந்தா நீ வந்து எங்கள் ஆக்டரை பற்றி பேசுவேன்னு சொல்லிட்டு அவளை வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து வேமா அவளை அங்கேருந்து காப்பாற்றிடுறா. அப்போ நம்ம ஹீரோக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது, அவளுக்கு அடிபட்டுருக்கவும் அவளை வந்து வேமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். எல்லாத்தையுமே அவங்க அம்மா பார்த்துட்டு இவளால் நம்மளோட மொத்த டோட்டல் குடும்பமே நாசமாக போயிடும் போல், அந்த கடையவே ஒன்றும் நம்ம பண்ணிடுவா போல், இவள் செத்து தொலைஞ்சா கூட நிம்மதியாக இருக்குன்னு சொன்னதும் அவங்க அப்பா நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நம்ம பொண்ணை பற்றியே நீ இப்படிலாம் பேசலாமான்னு சொன்னதும் என்ன மறந்து போயிட்டீங்களா, அவள் ஒன்றும் நம்ம பொண்ணு கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் வந்து இப்போ பேபி நல்லா தான் இருக்குது, பட் நீங்கள் வந்து கேர் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு போனதும் அங்கே அவன் வந்து ரொம்ப கவலைப்பட்டு அவளை கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். அப்போ அது எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வெளியே இருந்து பார்த்துட்டு இவங்க 2 பேத்துக்கு நடுவில் என்ன உறவு போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேக்கா. நம்ம ஹீரோ வெளியே வந்ததுமே உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் என்ன மாதிரி உறவு போயிட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும் அவன் எதுவும் பேச மாட்டான். நீ வந்து அவளோட ஃப்ரெண்டு தானே, ஒரு 4 டேஸ்க்கு நீ அவள் கூட சேர்ந்து இங்கே இரு, அவள் கொஞ்சம் நல்லா இருப்பா அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு உனக்கு அவருக்கு என்ன வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கதெல்லாம் சொல்லலை, ஆனால் அவர் ரொம்ப நல்லவர், அவர் என்ன ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படின்றத மட்டும் சொன்னதும் நீ இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் தப்பானது, நீ பேசாமல் வீட்டுக்கு போயிரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நான் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், ப்ளீஸ் நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, என் கூட சேர்ந்து நீ வந்து ஒரு 4-5 டேஸ்க்கு இங்கேயே இரு, எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றத சொன்னதும் அவளுமே சரி ஓகே நான் உனக்காக இருந்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோ யார்ட்டையும் கால் பண்ணி இந்த வீயோட ப்ராப்ளம் இதுக்கப்புறம் இருக்கவே கூடாது, நீங்கள் சார்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த மெய்ட் சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ஹீரோ போய் கூட்டிகிட்டு வர்றா, எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அந்த வி வந்து அங்கே ஃபோனை பார்த்தா அவளை பற்றி அங்கே தப்பான நியூஸ் எல்லாமே பரவி இருக்கு, நம்ம ஹீரோவோட வேலை தான் போல். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணு தானே, நான் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் தூங்கும் போது அவங்க வீட்டிலேருந்து அவளுக்கு ஃபோன் வந்துட்டுருக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு தான் கால் அட்டன் பண்ணுறா. பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப கேவலமாக அவளை வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லாமல் அவளுக்கு கால் பண்ணி வந்து தொந்தரவு பண்ணுற வேலை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை கட் பண்ணிடுறா. பிறகு ஹீரோயினோட ஃபேரன்ஸை காமிக்கிறாங்க. அவளால் நம்ம கடையே வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு இருக்கும்போது அங்கே வி வந்துடுறா. நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் உங்கள் பொண்ணை பற்றினா சில விஷயங்கள் நான் சொல்கிறத நீங்கள் பண்ணணும், நீங்கள் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு 1 மில்லியன் கொடுப்பேன், உங்கள் கடையுமே நல்லபடியாக ஓடுன்னு சொன்னதும் அந்த லேடிக்கு ஆசையாயிட்டு ஓகேன்னு சொல்லிடுறா.
பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கேரக்டர்லெஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்கா போல. நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த நியூஸை வெளியே வர விடாமல் அவன் வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயின்ட்ட இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கா, போய் தூங்கு அப்படின்றத சொல்லிட்டு அனுப்பி வச்சதும் ஹீரோயினை ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே அவள் போய் படுத்துட்டு இருந்தா அவளுக்கு தூக்கமே வரமாட்டுது. அங்கே வந்து கெட்ட கனவாக வந்ததுமே அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. ஹீரோ வந்ததுமே ப்ளீஸ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, தனியாக படுக்க, நீங்கள் என் கூட வந்து ஸ்டே பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் சரி ஓகே நான் இப்போ போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் போகிறான். நம்ம ஹீரோயின் அங்கே தண்ணியை குடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டவலோட அப்படியே வெளியே வந்ததுமே அவனை பார்த்துட்டு அவளுக்கு வந்து வாயில் அந்த தண்ணியே வந்து வெளியே வந்துடுது. அந்த லெவலுக்கு அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. வேமா அங்கேருந்து போகும்போது அந்த தண்ணி மேலே காலை வச்சு ஸ்லிப்பாகி விழுக போகும்போது நம்ம ஹீரோ தான் பிடிச்சிடுறான். என்ன வந்துட்டு உனக்கு இவ்வளோ பயம் என்ன பார்த்து அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டு வேமா அங்கே போய் பெட்ஷீட்லாம் வந்துட்டு கவர் பண்ணிக்கிறா. அவனை பார்க்கவே மாட்டா. எதுக்காக நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போய் படுத்ததுமே ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு அவள் பாட்டு அங்கே வந்து படுத்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோவுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் முழிக்கும் போது நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்க பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஹீரோ முழிக்கிறதுக்கு முன்னாடி வேமா இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டு தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து ஹாப்பியாகிடுது. அதுக்கப்புறம் இந்த வியோட கான்ட்ராக்ட் ஏகப்பட்டதை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஹீரோ தான் போல். அப்போ அங்கே நம்ம அந்த வி வந்து சொல்லிட்டுருக்கா, இதுக்கப்புறம் நானே அவனை மீட் பண்ண போகிறேன், அவள் எப்படி என்னை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு அங்கே மேக்கப்லாம் போட்டுட்டு நம்ம ஹீரோவை போய் மீட் பண்ணிவிட்டு அங்கே ஓவர் அவன்கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு அவள் ட்ரை பண்ணிட்டு பேசுனதுமே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட நீ பண்ணிச்சிக்காத, என்கிட்ட நீ விலகியர் அப்படின்றத சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு போயிடுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு இன்னுமே வந்து அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பிறகு நம்ம ஹீரோயின் நாங்கள் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது நாங்கள் வீக் வந்து என்னென்ன நடந்துச்சுன்றதெல்லாம் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்படின்னா இவர் ரொம்பவே நம்மளை வந்து கேர் பண்ணி பார்த்துட்ருக்காரா அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. பிறகு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரும்போது அங்கே வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். நான் உனக்காக எனக்கு சூப்பரான குக்கிங் பண்ணி தரேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் குக்கிங் பண்ணிட்டுருக்கோமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்களுக்கு குக்கிங் கூட இவ்வளோ நல்லா தெரியுமா அங்கிள் அப்படின்றத சொன்னதும் எனக்கு இன்னும் தெரியுன்றது உனக்கு தெரியாதுல்ல அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப சூப்பரான சாப்பாடுலாம் சர்வ் பண்ணிவிட்டு அங்கே பர்த்டே வந்து விஷ் பண்ணுறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னோட பர்த்டே டேட் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்றத கேட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் யாருமே எனக்கு இப்படிலாம் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்ததே இல்லை அப்படின்றத சைட்டு அவள் ஃபீல் பண்ணதும் இதுக்கப்புறம் நான் எப்பயுமே உன்னை ஹாப்பியாக வச்சுக்கிருவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுக்காக ஒரு நெக்லஸ் வந்து கிஃப்டாக கொடுத்ததுமே நான் இவ்வளோ எக்ஸ்பென்சிவானதெல்லாம் இப்போ வரைக்கும் போட்டதே இல்லை, எனக்கு வேணான்னு சொன்னதும் அதை எப்படி நீ வேணான்னு சொல்லுவேன், நான் உனக்காக தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அவனே தன்னோட கையால் போட்டு விட்டுட்ருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டுருக்கா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் அவரை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவர் என்ன லவ் பண்ணுறாரான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணதோ அவங்க ஃப்ரெண்டு பார்த்தா சில ஐடியாக்கள்லாம் கொடுக்குறா. இதை கண்டிப்பாக பண்ண அவர் லவ் பண்ணுறாரு அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டோடு சேர்ந்து அங்கே பப்பில் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகி ஒய்ஃப் இருக்கா. பட் வந்துட்டு இப்போ வரைக்கும் அவளை வந்து எங்ககிட்ட காமிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க. அவளால் மீட் பண்ண முடியாது அப்படின்றத அவன் சொன்னதும் அதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் மீட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணதுமே நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணுறான். பட் வந்துட்டு அவள் ஃபோனை அட்டென்ட் பண்ண மாட்டா. சரி ஓகே நம்மளே வந்து வீட்டுக்கு போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுமே நம்ம ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். அதுப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே செக்ஸியாக ஒரு ட்ரெஸ்ஸை வந்து போட்டு பார்த்துட்ருக்கா. அவங்க ஃப்ரெண்டு தான் இந்த ஐடியா கொடுத்துருக்கா போல். அப்போ அங்கே வந்து நம்ம ஹீரோ தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க போய் நின்றதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுது. வேமா உள்ளே ஓடிடுறா. நம்ம ஹீரோவுக்கு அதை விட பெரிய ஷாக்காக இருக்குது. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இவ்வளோ அழகான ஒய்ஃபு வீட்டில் இருந்தால் அப்புறம் வெளியே வரதுக்கு எதுக்கு மனசு தோணும் அப்படின்றத சொல்லிட்டு கிண்டல் பண்ணதும் நீங்கள் கிளம்புங்க அப்படின்றத சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணவே போகிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாகிட்டு அவனை ஃபேஸை வந்துட்டு பார்க்கவே மாட்டா. நீ எதுக்காக இப்படிலாம் வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்கியா, நீ அதெல்லாம் பண்ண வேணான்னு சொன்னதும் நான் வந்து உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களுமே என்னை லவ் பண்ணணுன்னு தான் நான் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறா. யார் சொன்னது நீ வந்து இப்படிலாம் ட்ரெஸ் போட்டால் தான் வந்துட்டு நான் லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, நான் எப்போ இருந்தோ உன்னை லவ் தான் பண்ணிகிட்ருக்கேன், நீ வந்து சிம்பிளாக இருந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நீ எதை பற்றியுமே வந்துட்டு கேர் பண்ணி கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது, நான் இருக்கேன் உன்னை பார்த்துக்க, நீ வந்துட்டு இப்போ தூங்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ண போயிடுறான். இன்னும் நம்ம ஹீரோ ஏன் அவனை மீட் பண்ணிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி தானே கேட்டதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா நீங்கள் என்னை வெளியே கூட்டிகிட்டு போகணுமே அப்படின்றத கேட்டதும் சரி வா போகலாம் உடனே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சாப்பிட்றதுக்காக வெளியே ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அவங்க ரெண்டு பேருமே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து சாப்பிட போகிறாங்க.
அப்போ ஹீரோயினோட பிரதர் அவளங்க பார்த்துட்டு வேமா அவகிட்ட வந்து என்ன வீட்டு பக்கமே ஆளை காணோம்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்ன போலையா அம்மா பார்க்க, ஒழுங்கா கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்றத சொன்னதும் நான் போக மாட்டேன்னு அவ சொல்கிறா. அப்போ பார்த்தா இந்த ஆள் யார், இந்த ஆள் கூடயா சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் மரியாதை எங்கேருந்து போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விரட்டி விட்றான். அப்போ நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட சாரி கேட்குறா, என்னோட பிரதர் இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு, நீ கவலைப்படாத நான் இருக்கேன் உன்னை பார்த்துக்க அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நீ யார்கிட்ட போய் இப்போ வம்புழுத்துட்டு வர, இந்த கண்ட்ரிலே பெரிய ரிச் மேன் அவர், உன்னோட சிஸ்டர் அவர் கூட சேர்ந்து இருந்தா உனக்குமே லாபம் தானேன்னு சொல்லிட்டு அவனெல்லாம் ஏற்றி விட்றா. அதை கேட்டுட்டு இவனுக்கு பணத்தாசை வந்துடுது. உடனே நம்ம ஹீரோயினை போய் அங்கே மீட் பண்ணிட்டு, சிஸ்டர் பெரிய ஆளு தான், நீ எவ்வளோ பெரிய ஆளை உன் வலையில விழுக வச்சிருக்க, எனக்கு அப்படின்னா தேவைப்படுறப்ப நீ தான் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டதும் என்கிட்ட என்ன காசு இருக்குது கொடுக்க அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே இதை போய் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உன் நிலைமை என்னாகும்னு சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. நீ அப்படிலாம் எதுவும் பண்ண வேணாம், நான் வந்துட்டு எனக்கு காசு கிடைக்கும் போது உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வரும்போது அவன் ரொம்ப கவலையாக இருக்கா, நீ வா வீட்டுக்கு அப்படின்றத சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்பயுமே காரில் ரொம்ப சோகமாக இருக்கவும் என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் என்னோடய வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு அவங்க உங்ககிட்ட காசு கேட்டு பிளாக்மெயில் பண்ணிடுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த வீட்டில் இருக்கவங்க கூட நான் எந்த உறவுமே வைக்க விரும்பலன்னு அவ சொல்கிறா. நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ண போகிறா. நம்ம ஹீரோ நானுமே வரவான்னு சொன்னதும் இல்லை நான் போயிட்டு வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் மட்டும் கிளம்பி போகிறா. அப்போ போனதுமே அவங்க அம்மா வந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ நாளாக எங்கே போய் ஊரை சுற்றிட்டு இருந்தேன், நீ வந்துட்டு நாங்கள் சொல்கிற பேச்சை கேட்டு நடந்தேன்னா நட, இல்லைனா இந்த வீட்டை விட்டு வெளியே போ, நான் சொல்கிற மாதிரி நீ வந்து ஒரு ஓல்டு பர்சனை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும், அவர் வந்துட்டு நம்மளோட கடனெலாம் அடைச்சிருவார் அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நான் அப்படிலாம் மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே கத்திட்டு இருக்காங்க, நீ என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்ப அப்படின்றத சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்மே சரி ஓகே இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு உறவுமே வேணாம், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்றத சொன்னதும் அப்போ அவங்க அண்ணன் வந்துட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் பெரிய பணக்காரி ஆகிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும்ல, காசுக்காக தான் அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த உறவு வேணான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்போ அவங்க அண்ணன் பிடிச்சி திட்டான், ஏமா நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். என்னோடய ஃபேமிலி எனக்கு வந்துட்டு லவ்வே கொடுக்கல அப்படின்றத சொன்னதும் நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அவங்க அப்பா பார்த்துட்டு நீ என்ன என்னோட பொண்ணோட பண்ணிகிட்ருக்க, நீ என்ன வந்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்டு அவர் கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோ நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து பணத்தை ஆஃபர் பண்ணுறேன், 1 மில்லியன் கொடுத்துடுறேன், நீங்கள் இதுக்கப்புறம் அவளை எந்த தொந்தரவுமே பண்ணக்கூடாது, உங்களுக்கு அவளுக்கு எந்த உறவுமே கிடையாது, நீங்கள் எழுதி சைன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னதும் அவங்க அம்மா உடனே காசுக்காக ஆசைப்பட்டு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கவலையாக இருக்குது. நீங்கள் வந்து அப்போ இப்போ வரைக்கும் என்ன லவ்வே பண்ணது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கூட கிளம்பி போயிடுறா. அவங்க அம்மா காசை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறான். எதுக்குமா நீங்கள் இப்படி பண்ணீங்க, அந்த ஆள் வந்துட்டு எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா, 1 மில்லியனுக்காக அவ்வளோ போய் அனுப்பி வச்சிட்டிங்களே, எவ்வளோ நம்மளுக்கு நஷ்டமாயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டு அவங்க அம்மாவுக்கு ஐயோ பொண்ணு போயிட்டாலேன்னு இல்லை, ஐயோ காசு போச்சேன்னு தான் கவலையாக இருக்குது. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என்னோட ஃபேமிலியை பார்த்தியா, என் மேலே லவ்வே கிடையாது, எனக்குன்னு ஒரு ஃபேமிலியே கிடையாதுன்னு சொன்னதும் ஏன்னா உனக்குன்னு ஃபேமிலி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு தான் பேபி பிறக்க போகுது, இப்போ நான் இருக்கேன், இதுதான் நம்மளோட ஃபேமிலி அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே என்னோட ஃபேமிலியை நான் கூட்டிகிட்டு போய் மீட் பண்ண வைக்கிறேன்னு சொன்னதும் உன்னோட ஃபேமிலி வந்து எப்படி என்னை ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரியலை, உன்னோட அம்மா ஐ திங்க் காசை நான் கொடுக்குறேன், பேசாமல் என் பையனை விட்டுட்டு போயிரு அப்படின்றத சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ணேன்னு சொன்னதும் பேசாமல் காசை வாங்கிக்கோ, நம்மளுக்கு தான் பெனிஃபிட் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பிட்டு சிரிச்சிட்சேக்கா. 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பி வரும்போது ஆல்ரெடி நம்ம ஹீரோட அம்மா அங்கே வீட்டில் இருக்காங்க. அவங்கள பார்த்தாவே ஷாக்காயிட்டு என்னம்மா நீங்கள் வந்து சொல்லாமல் வந்துட்டீங்களேன்னு கேட்டதும் எவ்வளோ தைரியம் தான் நீ இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருப்ப அப்படின்றத சொல்லிட்டு ஏதோ வில்லி மாதிரி பேசுகிறாங்க. பார்த்தா ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என்னோட மருமக இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஆனால் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டு அவனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு இவ ஏதாச்சும் உன்னை டார்ச்சர் பண்ணான்னு வச்சுக்கோமே, நீ என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு, நான் இவனை ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டாவே நீங்கள் வந்து இதெல்லாம் அங்கே என்னோட அப்பாட்ட வச்சுக்கோங்க, இவட்டெல்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுக்காதீங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவனை பனிஷ் பண்ணால் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கா. அதுக்கப்புறம் உன்னோட தாத்தாக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, அவருமே உன்னை பார்க்கணும்னு சொன்னார் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டேவே அவங்க தாத்தா கால் பண்ணி கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இவ்வளோ பெரிய விஷயத்தை நீ வந்து மறைச்சிருக்க, நீ எப்படி வந்துட்டு இதெல்லாம் பண்ணலாம், நீ அவ்வளோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஹீரோ சொல்கிறான் என்னோட ஃபேமிலியை மீட் பண்ண போகணும்னு சொல்லிட்டு அவளுக்குமே ரொம்ப நர்வஸாக இருக்குது. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாருக்குமே உன்னை பிடிக்கும் அப்படின்றத
சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ தாத்தா ரொம்ப ஹாப்பிட்டு வெல்கம் பண்ணுறாரு. அங்கே ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே யாரையோ வந்து பார்த்த மாதிரியே இருக்குது. அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க. அவங்க பிரதர் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட வந்து அங்கே ஹேண்ட் ஷேக் பண்ண வந்துட்டு பேசினதுமே கையை கூட தொட விட மாட்டான். பிரதர் நீங்கள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃப்ல நான் எல்லா விஷயத்தை சொல்லிடுவேன், உங்களை பற்றின சீக்கிரட்லான்னு சொன்னதும் நீ பேசாமலன்னா அடி வாங்குவ பார்த்துக்கோ அப்படின்றத சொல்கிறான். அங்கே எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியாக டின்னர் சாப்பிட்றாங்க. அப்போ தாத்தா வந்து இப்போ இருந்து இந்த பொண்ணுமே நம்மளோட வீட்டோட ஒரு ஆள் தான் அப்படின்றத சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாரு. அங்கே அவங்க ஃபேமிலியை பற்றி கேட்டதுமே நம்ம ஹீரோ அதை பற்றி நம்ம பிறகு பேசிக்கலாம் அப்படின்றத சொல்லிடுறான். அங்கே ஹாப்பி ஆகிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்து இதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் இப்போ மீட் பண்ணிட்டு வந்துடுறேன் தாத்தாவான்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவங்க ஃபேமிலியில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. அவர் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, அதனால தானே ஃபேமிலியை கூட்டிகிட்டு போய் அவர் மீட் பண்ண வச்சிருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ எதை பற்றி யோசிக்காத, ஹாப்பியாக இரு. நான் வந்து ஊர்லேருந்து வந்ததுமே ரொம்ப ஹாப்பியாக எல்லா இடத்தையுமே நம்ம சேர்ந்து சுற்றி பார்க்கலான்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. நம்ம ஹீரோயினோட பேக்ரவுண்டை பற்றி சொன்னதுமே அங்கே வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஸ்பெஷலாக வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. என்ன வந்து அம்மாவாக இருப்பா இந்த பொம்பளை, வந்து பெத்த பொண்ணை போய் இப்படிலாம் அம்மா பாடப்படுத்தவா, அவளுக்கு லவ்வே கிடைக்கலன்னா அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். இதுக்கப்புறம் நீ ஒன்றும் கவலைப்படாத, அவள் என்னோட பொண்ணு மாதிரி, நான் அவளை நல்லா பார்த்துக்குருவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்கே தாத்தாவுமே இதுக்கப்புறம் அவன் நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம நல்லா அவளை பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினை மீட் பண்ண போனதுமே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. உன்னோட ஃபேமிலிக்கு என்ன பிடிக்கலையான்னு கேட்டதும் யார் சொன்னது உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு, எல்லாருக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்குதோ இல்லையோ நீ இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது, அந்த லெவலுக்கு பிடிச்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ எதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ உனக்கு என்ன வேலை, நீ வெளியே போ அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அனுப்பி விட்டுட்டு ஹீரோயின்ட்டு என்னடா பேச போகிறாங்கன்னு பார்த்தா அவளுக்கு பயங்கரமாக கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அங்கே காரெல்லாம் வேற நம்ம ஹீரோட பிரதர் கொடுத்துட்ருக்கான். எல்லாத்தையுமே வெளியே இருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே நம்ம ஹீரோ போய் மீட் பண்ணிட்டு என்னாச்சு ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கேன்னு சொன்னதும், உன்னோட ஃபேமிலி வந்து ரொம்பவே நல்லவங்க, என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னதும் அது என்னோட ஃபேமிலி கிடையாது, இதுக்கப்புறம் அது உன்னோட ஃபேமிலி தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஆன்ட்டி வந்து நம்ம ஹீரோயினை ஃபோட்டோ எடுத்துட்டு அவர்கிட்ட அங்கே பேச்சு கொடுத்து பார்க்குறாங்க. ஹீரோ வந்துட்டு ஆன்ட்டி நான் இப்போ அவளை கூட்டிகிட்டு போகலாமான்னு சொன்னதும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஆன்ட்டிக்கு என்னென்னா இவங்க வந்துட்டு ஏதோ வந்து தெரிஞ்ச பொண்ணு மாதிரி அவங்களுக்கு இருக்குது போல். அதுக்கப்புறம் லீன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை போய் மீட் பண்ணிவிட்டு அவளோட ஃபோட்டோ வேற கொடுத்து அவள் ஹேரை வந்து எடுத்து வேற கையில் கொடுத்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் பார்க்க சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு ஹீரோ மீட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்னைக்கு செக்அப் பண்ணணும்ல, நீ கிளம்புன்னு சொன்னதும் அவளும் அங்கே கிளம்பிடுறா. அங்கே போய் செக்அப் பண்ணது இல்லை, அவளுக்கு வந்து ட்வின் பேபிஸ் பிறக்க போதுன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு 2 பேத்துக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டா, நான் போய் அவளை மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்ததும் நானுமே உன் கூட சேர்ந்து வரேன், நான் உன்னை கேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம், நாங்கள் எங்களை கேர் பண்ணிக்கிறோம், நாங்கள் 2 பேரும் ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து அவள் ரொம்ப நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட நான் இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ற உண்மையை சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருது. இப்போ நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வாஷ்ரூம் போகிறா. அங்கே பார்த்தா அந்த வந்து எழுறான், உன்னால தான் எனக்கு இத்தனை பிரச்சனை, என்னை வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பர்சனுமே என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அவர் வந்து உன்னை லவ்வே பண்ணலைன்றப்ப நீயா வந்துட்டு ஏன் இப்படி கட்டுக்கதையெல்லாம் கட்டிகிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதுமே அவர் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே நைஃப் எடுத்து உன்னை நான் கொலை பண்ணிட்டேன்னா பேசாமல் இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் எந்த தொல்லை இல்லைன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவோட காட்ஸ் வந்துட்டு அவளை அங்கே அடிச்சு விட்டுட்டு ஹீரோயின் அங்கே இருந்து காப்பாற்றிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் அங்கே வெளியே வர்றா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் அவள் எதுவும் சொல்லலை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. பிறகு நம்ம ஹீரோயினோட பிரதர் அவளை அங்கே வந்து மீட் பண்ணிட்டு என்னென்ன சிஸ்டர் இப்படி நீங்கள் வந்துட்டு அம்மா அப்பா விட்டுட்டு போயிட்டீங்களே வீட்டுக்கு வாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ட்ராமா போட்டதுமே அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயின் அங்கே தப்பாக நினச்சிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினுமே சும்மா இல்லை அங்கே அழுது ட்ராமா போட ஆரம்பிச்சிடுறா. என்ன பிரதர் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட வீட்டில் வந்துட்டு என்னை யாருமே லவ்வே பண்ண மாட்டாங்க, எல்லாரும் வந்துட்டு என்னை ஒரு வேலைக்காரியை விட மோசமாக தான் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா போட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணதும் அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுனதுமே அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. வேகமாக பேசாமல் அவன் அங்கேருந்து கிளம்பி பிறகு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் இப்போ கொஞ்சம் பிஸியாகவே இருந்துட்டுருக்கான். அவன் வெட்டிங் ரிங் ரெடி பண்ணுறதெல்லாம் ரொம்ப மும்முரமாக இருக்கான். பட் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. எப்பயுமே நம்மளை மீட் பண்ண மாட்டானேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி இவ கவலையெல்லாம் சொல்கிறா. மார்னிங்கும் பார்க்க முடியல, நைட்டும் பார்க்க முடியல, எங்கே தான் போயிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வேறு சும்மா இல்லாமல் இப்படி ப்ரெக்னென்ட் டயத்தில் அவருக்கு வந்துட்டு வேறு யாருக்கையாச்சும் ஆஃபர் இருக்காமல் இப்படிலாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிருது. அதுக்கப்புறம் அவங்க சோபாலே தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒர்க்லாம் முடிச்சுட்டு நீ
என்ன வந்துட்டு இங்கேயே வந்து தூங்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். இல்லை நீங்கள் என்ன வந்து லேட்டாகவே வந்துட்டுருக்கீங்க, உங்களை என்னால் பார்க்கவே முடியல, ஏன் உங்களுக்கு வேறு யாரையாச்சும் பிடிச்சிருச்சா அப்படின்றத கேட்டதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அப்படின்றதாவே சொல்கிறான். அப்போ ஹீரோயின் பக்கத்தில் க்ளோஸாக பிடிச்சி இழுத்ததுமே இப்போ இதெல்லாம் தேவை கிடையாதுன்னு அவன் சொன்னதும் அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வேறு யார் கூட ஆஃபர் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே நீ என்ன சொல்லிட்டு இருக்க, டாக்டர் இந்த டயத்தில் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால தான் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கான இன்னுமே வந்துட்டு கோவமாக தான் இருக்குது. அதை சமாதானப்படுத்துறதுக்காக அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பணும் எந்திரி அப்படின்றத சொன்னதும் தூங்கி விழிஞ்சிட்டே வந்துட்டேக்கா. நான் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் என்னை அப்படி தூங்கவே விடலை அப்படின்றத சொன்னதும் நல்லா யோசிச்சு பாரு, நேற்று நைட்டு யார் தூங்க விடாமல் இருந்ததுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் வாயை மூடுங்கன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அங்கே வாயில் கையை வச்சுக்கிறான். இப்போ அவளுக்கு ரொம்ப ஷை ஆயிடுச்சுக்கு. சரி ஓகே கிளம்பு நம்ம போகலாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். அந்த லீன்ற பர்சனை காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க ஒய்ஃபோட ஃபோட்டோவையும் அவங்க குழந்தையோட ஃபோட்டோவுமே பார்த்துட்ருக்காரு. அப்போ அவங்க சிஸ்டர் வந்துட்டு என்ன உங்கள் இறந்து போன ஒய்ஃபையும் குழந்தைய பற்றி யோசிச்சுட்ருக்கீங்களா, அவங்க தான் இறந்து போயிட்டாங்களே அப்படின்றத சொன்னதும் ஆமாம் அவங்க இறந்து போயிட்டாங்க, எப்படி திரும்ப வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு உண்மையை மறைச்சிட்ருக்காரு. நம்ம ஹீரோயின் தான் அவரோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அவருக்கு டவுட்டாக இருக்குது போல். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க கிளம்பி போயிட்டுருக்கும் போது யாரும் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றத சொன்னதுமே அங்கே அந்த பர்சனை பிடிச்சி கட்டி போட்டு அடிச்சிட்ருக்காங்க. யார் வந்து இப்படி உன்னை ஃபாலோ பண்ண வச்சது அப்படின்றத சொன்னதுமே லீ தான் எங்களை இப்படி ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றதையுமே சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அங்கே தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக அங்கே அந்த மிஸ்டர் லீயுமே போயிட்டு நம்ம ஹீரோயினை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ்லாம் அவர் கேட்டுட்ருக்காரு. அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப அங்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. எதுக்காக இவர் நம்ம வீட்டு மருமகளை பற்றி யோசிச்சுட்ருக்காரு, இவர் ரொம்ப விசாரிக்கிறாரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதும் நம்ம ஹீரோ அவரோட பொண்ணுன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு, அதனால தான் இப்படி பண்ணிட்டுருக்காரு அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா என்ன விஷயம்னு சொல்லிட்டு நம்மளுக்குமே தெரியணும், நீ வந்து இந்த விஷயத்த விசாரிக்க சொல்லு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி லீயோட சிஸ்டர் நீங்கள் வந்து பார்ட்டிக்கு வாங்க அப்படின்றத சொல்லிட்டு இன்வைட் பண்ணதுமே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஆல்ரெடி அங்கே எல்லாத்தையுமே போய் செக் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஹீரோ அவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ கேர் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயினை இந்த பக்கம் உட்கார வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா அந்த சேரில் போய் உட்காந்ததுமே அங்கே ஒரு மிரர் வச்சு அவங்களுக்கு வந்து அது கட் ஆகிடுது. இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் என்ன வந்து நடந்துட்டுருக்கு, எனக்கு எதுவுமே புரியலேன்னு சொன்னதும் அவங்களுக்கு வந்துட்டு நீ தான் அவங்களோட பொண்ணுன்னு சொல்லிட்டு டவுட் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் அவங்க சிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு லியோட சிஸ்டருக்கு அங்கே வந்து டிஎன்ஏ டெஸ்ட் கிடச்சிருது. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கு, இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவள் கூட்டிகிட்டு போயிட்டு என்னோட அண்ணனோட பொண்ணு வந்து திரும்ப கிடச்சிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். பார்த்தா அந்த வியை தான் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கா. இவளோட பிளட்டை தான் வந்து டெஸ்ட்டுக்கு எடுத்திருப்பாங்க போல், அதனால தான் நெகட்டிவ்னு வந்திருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா. இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு ஃபேமிலி கிடைக்கும்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா அது வியோட ஃபேமிலி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணதும் நம்ம ஹீரோ நான் இருக்கேன் உனக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் சமாதானப்படுத்துகிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் வாஷ்ரூமில் இருக்கும்போது அந்த வி வந்துடுறா. நீ என்னோட லைஃபவே கெடுத்தா, ஆனால் பாரு இப்போ நான் எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாயிட்டேன், இதுக்கப்புறம் நீ தேவையில்லாமல் என்னோட லைஃப்பில் குறுக்கிட்டு இருக்காம நீ ஒழுங்காக அவரை விட்டுட்டு போயிரு, இல்லை நான் உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். தேவையில்லாமல் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், ஒழுங்காக என்னோட ஒய்ஃப்டேருந்து விலகேறு அப்படின்றத சொல்லிட்டு திட்டினதுமே அவள் போய் அந்த லியோட சிஸ்டரை போய் மீட் பண்ணிட்டு ஆன்ட்டி பார்த்தீங்கல்ல எப்படி வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு, அவர் வந்து நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அவள் பார்த்தா வெறி பிடிச்ச மாதிரி கோவத்தோட கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவரை வந்து நான் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவரை நான் தான் மேரேஜ் பண்ணணும், மரியாதையை நீ இருந்துக்கோ, இல்லை உனக்கு கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டா. பிறகு நம்ம ஹீரோக்கு அங்கே ஹீரோயினை பற்றின சில டீட்டெயில்ஸ்லாம் கிடைச்சதுமே அங்கே அந்த லியோட கார்ட்ஸை போய் மீட் பண்ணிவிட்டு நீங்கள் எதுக்காக என்னோட ஒய்ஃப் அப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்றத கேட்டதும் நாங்கள் லீ சொல்லி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், அவங்கள பாதுகாக்கிறது தான் எங்களோட வேலை அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோக்குமே என்ன விஷயம்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குது. பிறகு ஹீரோயின் அவன் போய் மீட் பண்ணிவிட்டு அங்கே வந்து அவ கூட வந்து ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குமே கூட்டிகிட்டு போய் எங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவளை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே வியும் அவங்க ஃப்ரெண்டுமே வெயிட் பண்ணி பேசிக்கிறாங்க. அவளை பற்றின வீடியோ ஒன்று எனக்கு கிடைச்சிருக்கு, ஹோட்டலில் யார் கூடயும் சேர்ந்து ஸ்டே பண்ணியிருக்கா, அதை காமிச்சோம்னா அவளோட கதை முடிஞ்சு போயிடும்னு சொன்னதும் நீ ஃபஸ்ட் அந்த வேலையை பண்ணுன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரியே கொண்டு போயிட்டு நம்ம ஹீரோட்ட அவள் வந்து அந்த வீடியோ காமிச்சதுமே அங்கே நம்ம ஹீரோ மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு நான் அந்த வீடியோ பார்க்கணுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ட்ரக் ஆகிட்டு வர மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அவளுக்கே ரொம்ப கவலையாக இருக்குது, ஒருவேளை அவங்க கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு முன்னாடி நான் வேறு யாரு கூடயாச்சும் இருந்துட்டேனான்னு
இருக்காங்களான்னு கேட்டதும், நீ அப்படிலாம் தப்பாலாம் யோசிச்சுட்டு இருக்காத, நீ என் கூட மட்டும்தான் இருந்த அப்படின்றத சொல்கிறான். இவளை அடித்து இழுத்துட்டு போங்க அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் இனிமே இதை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும், இதை பற்றி நான் தான் கவலைப்படணும், நானே உன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கும் போது ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்றத சொல்லி கேட்டுட்டு அவளை சமாதானப்படுத்திடுறான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்லே இப்படி என்ன ரொம்ப நாளாக அடைச்சி வச்சிருக்காங்க, பேசாமல் நான் வந்துட்டு வேற எங்கேயாச்சும் கிளம்பி போகணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறா. அப்போ அவங்க மெயிட் பார்த்துட்டு நானுமே உங்கள் கூட சேர்ந்து வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க பிரதர் மீட் பண்ணிவிட்டு நீ வீட்டுக்கு வா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதும், உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நம்மளுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்லை அப்படின்றத அவள் சொல்லிடுறா. அதை கேட்டு அவன் வம்பு பண்ணதும், சரி ஓகேவா ஹாஸ்பிட்டலுக்கு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், டெஸ்ட்டில் வந்துட்டு நான் உன்னோட சிஸ்டர் இல்லைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, என்னை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் அவனுமே கூட்டிகிட்டு போய் அங்கே டெஸ்ட் எடுத்துடுறாங்க. ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்ததுமே அங்கே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் என்னை தொல்லை பண்ணாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோ வீட்டில் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா கால் பண்ணிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. நீ எப்போ தான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணி மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி நைட்டு கார்டன் கூட்டிகிட்டு வந்துடுங்க, நான் வந்து அவளுக்கு இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் அவங்க அம்மாவுமே அங்கே ஹாப்பியாகிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அங்கே சூப்பராக வந்து எல்லோரும் முன்னாடி வச்சு அவளை மேரேஜுக்காக ப்ரப்போஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அங்கே வீட்டில் எல்லாருமே ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு உடனே மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் 2 months ஆச்சு ஆகுமே மேரேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ நான் வந்து உடனே அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறான். சரி ஓகே நாங்கள் அப்படின்னா வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே லீக்கு வந்து அவங்க சிஸ்டர் கால் பண்ணி உங்கள் பொண்ணு கிடச்சிட்டா, நீங்கள் என்ன அவளை வந்து பார்க்க வரலையா அப்படின்றத கேட்டதும் அவருமே மீட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறாரு. அங்கே பார்த்தா அந்த வியை கூட்டிகிட்டு வந்து பொண்ணுன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் அவள் ரொம்ப பெரிய ட்ராமா போட்டுட்ருக்கா. அதை பார்த்துட்டு நீ ஒன்றும் என்னோட பொண்ணு கிடையாது, மரியாதை எங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவர் நேரம் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான் போகிறாரு. அங்கே எல்லாரும் முன்னாடி வச்சு உண்மையை சொல்லிடுறாரு. அங்கே உங்கள் மருமக தான் என்னோட பொண்ணு, நான் அவளை வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நம்ம ஹீரோ கேட்டுட்டு அது எப்பயும் எனக்கு தெரியும், கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வீடியோ கால் போட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து அவளை அங்கேருந்து பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுறாரு. அப்போ அவருக்கு திடீர்னு அங்கே ஹார்ட்லாம் பெயின் ஆக ஆரம்பித்ததுமே நம்ம ஹீரோ நீங்கள் இப்படிலாம் வந்து உடம்பு முடியாமல் இருந்துட்டு இருக்கக்கூடாது, உங்கள் பொண்ணு கூட சேர்ந்து ஹாப்பியாக இருக்க வேணாமா, நீங்கள் உங்களை நல்லா கேர் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவர் நான் என்னோட சிஸ்டருக்காக தான் இதெல்லாத்தையுமே மறக்க வேண்டியதாயிருச்சு, ஏன்னா இந்த சொத்துக்காக வந்துட்டு அவள் என்னோட பொண்ணை ஹர்ட் பண்ணுறதுக்குமே சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க வளர்த்தப்பா கால் பண்ணிட்டு மீட் பண்ணணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே போகிறா. அந்தால் பார்த்தா எமோஷனல் ட்ராமா பண்ணுறாரு, எனக்கு கேன்சர் வந்துருச்சு, எனக்கு காசு வேணும்னு கேட்டுட்ருக்காரு. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினை 2 பர்சன் வந்து கிட்னாப் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. காசுக்காக நீங்கள் இப்படி கேவலமாக போயிட்டீங்களான்னு சொன்னதும் அந்தால் நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா உண்மையிலேயே அந்த வீரா இதெல்லாம் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் நடக்க போதுன்றதை கேட்டுட்டு தான் அவளை கொலை பண்ண சொல்லியிருக்கா போல். ஆனால் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ உண்மையான அவங்க அப்பாவுக்குமே வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு உண்மை எல்லாமே சொல்லிடுறாரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நம்ம ஹீரோயின் நல்லபடியாக வந்துட்டான்னு சொல்லிட்டு உடனே அவங்க தாத்தாக்கு வந்துட்டு உடம்பு ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு இதான் இப்போ அவங்களோட பேத்தின்னு சொன்னதுமே அவர் அதை அவளை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாரு. பட் அடுத்த செகண்டே அவருக்கு உயிர்மே போயிடுது. ஹீரோயினுக்கு கஷ்டமாயிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இருந்தேன்னா உனக்கு சேஃப்டி கிடையாது, என்னோட சிஸ்டர் வந்துடுவான்னு சொல்லிட்டு நம்ம இரவு கூட்டிகிட்டு போக சொல்லிடுறாரு. அப்போ அவங்க சிஸ்டருமே வந்துட்டு அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு கவலைப்பட்டு ஒரு கண்ணீர் கூட விடாமல் இந்த சொத்து புறம் யாரோட பேரில் இருக்குது, இந்த கம்பெனி யாரோட பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டிஸை பற்றியே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே லாயருமே வந்துட்டு இந்த கம்பெனி எல்லாமே வந்துட்டு உங்கள் பிரதர் பேரில் தான் இருக்குன்னு சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வேணுமா இல்லை உங்கள் பொண்ணு வேணுமா, உங்கள் பொண்ணு என்னோட வசத்தில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு அந்த வந்து என்னோட பொண்ணு கிடையாது, தள்ளிப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்ததுமே அப்போ நீங்கள் வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா, கூட உங்களோட பொண்ணாக இருக்கலான்னு என்கிட்ட வேணும்னே நீங்கள் சொன்னீங்களான்னு அவங்க சிஸ்டர் கேட்டதும் நான் எப்போ உன்கிட்ட சொன்னேன், நீயா வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், நான் வந்துட்டு உன்னோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணலை, அவ்வளோதான், இவ தான் என்னோட பொண்ணு, இவ கிடையாதுன்னு சொன்னதும் அவள் பார்த்தா அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. ப்ளீஸ் நான் வந்து உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், என்னை மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ நீ வந்து ரொம்பவே தப்பு பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நீ என் மூஞ்சிலே முழிச்சிடாத, இவளை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விடுங்க அப்படின்றத சொன்னதும் அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர்கிட்ட இதுக்கப்புறம் நீ தேவையில்லாத வேலை பண்ணாமல் ஒழுக்கமாக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பாரு அப்படின்றத சொல்லிட்டு வார்னிங் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கெட்ட கனவு வருது, நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி. அப்போ அங்கே அவளுக்கு லேபர் பெயினுமே ஸ்டார்ட் ஆகிடுது. உடனே அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே பெயின் அதிகமாகிட்டு இருக்கவும் அவங்க மதர் இன் லாட்ட என்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி கூப்பிடுங்க, அவர் என் கூட இருக்கணும்னு சொன்னது
சொன்னதும் அவங்க அம்மாவுமே உடனே கால் பண்ணுறாங்க. பார்த்தா உண்மையிலேயே நம்ம ஹீரோக்கு அங்கே ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அதை இப்போ கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட அவன் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்கான், வர்றதுக்கு டைமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு சமாளிச்சுட்டு வெளியே போய் அங்கே ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கவும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்னாச்சுன்னு கேட்டதுமே இப்படி நம்ம பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் போய் பையனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவங்க தாத்தா நீ அந்த பொண்ணுகிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லிடாத, அவளே ரொம்ப பெயினில் இருக்கான்னு சொன்னதும் நான் இப்போ எதுவுமே சொல்லலை, நான் அவளை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க, அவனுக்கு வந்துட்டு கண்ணு முழிக்கும் போது நம்ம ஹீரோயினை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். பட் நர்ஸ் வந்துட்டு போக விட மாட்டாங்க. அப்போ அவங்க அம்மா கால் பண்ணிட்டு பேபி பிறக்க போகுது, நீ உடனே வரணுமேன்னு சொன்னதும் என்னால் இப்போ வர முடியாதுமா, நீங்கள் கொண்டு போய் ஃபோனை கொடுங்கன்னு சொன்னதும் அவங்க அம்மா ஃபோனை கொடுத்து பேச வைக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் நீங்கள் இந்த டெலிவரி டயத்தில் என் கூட இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணதுமே நம்ம ஹீரோ நான் இல்லை நான் என்ன நான் உன்ட்ட பேசிகிட்டு இருக்கேன்லன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட ரொம்ப நல்லா பாசமாக பேசுகிறான். பேபியோட பேரெல்லாம் சொல்லிட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்தினதுமே அவளுக்குமே அங்கே பேபி பிறந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே மயக்கத்திலே இருக்கா. நம்ம ஹீரோவில் வந்து பார்க்குறதுக்காக வர்றான். அப்போ அங்கே பேபியை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அங்கே பேபி அழுததுமே அம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்களா, நீ இப்படி டிஸ்டர்ப்லாம் பண்ணாத நம்ம சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா பேபியை வாங்கிக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன் குழந்தைய, நீ உன்னோட ஒய்ஃபை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவுமே அவ்வளோ ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். 2 months ஆஃப்டர் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே எங்கள் எல்லாரும் முன்னாடியுமே ஹாப்பியாக வந்து வெட்டிங் பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் எல்லாரையுமே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ ஃபைனலாக ஹாப்பியாக எடுத்துட்டு இருக்கா. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.